வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ஜே ஊசோ, அதாவது மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ வந்து டபிள்யூடபிள்யூவோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். அதாவது ரெசல்மேனியா 41ல் கும்தரை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ படைச்சிட்டாரு. ஜே ஊசோட ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டாக அவர் இருப்பார், இவர் இருப்பார், இப்படிப்பட்டவர் அப்பேற்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். ஆனாலும் டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பலான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த சொதப்பலான ஒரு விஷயம் வந்து டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்முடைய ஜே ஊசோ வந்து சாம்பியன் வின் பண்ணதே பாதி பேர்த்துக்கு பிடிக்கல. ஆனாலும் இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து திரும்பி அந்த ஆகாத ஒரு விஷயத்த நம்மளோட டபிள்யூடபிள்யூ திரும்பி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், பேக்லாஷில் வந்து நம்மளுடைய ஜே ஊசோவுக்கு ஆப்போனண்ட்டாக யாரை ஃபஸ்ட்டு நம்மளோட டபிள்யூடபிள்யூ சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சேமி சேனை தான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ சூஸ் பண்ணாங்க. நம்மளுடைய சேமி சேனும் சரி, நம்மளுடைய ஜே ஊசோவும் சரி, அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருக்கப்போ எப்பேற்பட்டவங்களாக இருந்தாங்க, எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ ஒரு டீப்பாக இருப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் நம்முடைய ஜே ஊசோக்கும் நம்முடைய சேமி சேனுக்கு தான் பேக்லாஷில் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து மேட்ச் வந்து புக் பண்ணுற மாதிரி டபிள்யூடபிள்யூ கொண்டுட்டு போனாங்க. ஆனால் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்முடைய ஜே ஊசோவுக்கு வந்து நம்முடைய இப்போ லோகன் பால் கூட ஒரு ஃபீடையும், நம்முடைய சேமி சேன் வந்து நம்மளுடைய பால் ஹேமனோட அந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, செத் ரோல்ஸ், பிரான் பிரேக்கர், அவங்களுக்குள்ள ஒரு ஃபியூடு போகிற மாதிரி டபிள்யூடபிள்யூ வந்து திருப்பிட்டாங்க. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜே ஊசோக்கும் சரி, லோகன் பாலுக்கும் சரி, பேக்லாஷில் வந்து மேட்ச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது ஓரளவு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனாலும் இப்போ ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்ச்சை வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த மேட்ச்சை வந்து ஒதுக்குறாங்க. அதாவது ஜே ஊசோக்கு வந்து வேற ஒரு ஆப்போனண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதாவது இப்போ ஜே ஊசோக்கும் சரி, நம்மளுடைய லோகன் பாலுக்கும் சரி மேட்ச் வைக்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து 100% நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், லோகன் பால் வந்து சாம்பியன் ஆவாரா அப்படின்னு கேட்டால், அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஜே ஊசோ தான் அவரோட சாம்பியனை வந்து ரிடைன் பண்ணுவார். அப்போனா எதுக்கு வந்து நீங்கள் இந்த மேட்சை வைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஜே ஊசோக்கு வந்து ஒரு ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு டிஃபிகலான ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய சோலோ சிக்கா இருக்கார், நம்முடைய ரோமன் ரெயின்ஸே இருக்கார், அது நம்மளோட சிஎம் பங்கே இருக்கார். அப்படின்னா இவங்க எல்லாருமே, அதாவது டாப் 1 சூப்பர் ஸ்டார் எல்லாருமே இதில் இருக்காங்க. அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து இப்போ இதே எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஜே ஊசோ விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதுவும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரா, இல்லை நம்முடைய ஜே ஊசோ வின் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு இந்த மேட்ச்சு போகும். அது இல்லாமல் ஃபேன்ஸுக்கான அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது அந்த மேட்ச்சில் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நம்முடைய கும்தரை வீழ்த்தி நம்முடைய ஜே ஊசோ வந்து சாம்பியன் ஆகியிருக்காரு. இப்போ அடுத்த பேப்பர் பேக்லாஷில் வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்டை வந்து நம்முடைய ஜே ஊசோ வந்து அவரோட டைட்டிலை வந்து லாஸ் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர்கிட்ட எல்லா டைட்டில் இருந்துச்சு, அந்த டைட்டிலாம் தோத்துட்டாரு, பிளட் லைன் இல்லாமல் போயிடுச்சு, பாலியம் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து சிங்கிளாக இருக்காரு. இப்போ திரும்பி ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைட்டிலை வின் பண்ணுவாரா, வின் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது வேற லெவலில் போகும். அதை விட்டுட்டு, அதாவது கழுத கட்டா குட்டிச்சவுறு அப்படிங்கிற மாதிரி ஆப்போனண்ட் அப்படிங்கிறவன் எப்போதும் ஆப்போனண்ட் தான், பழைய ஆப்போனண்ட் தான். ஆனாலும் அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து இவன் தான் இந்த மேட்ச் புக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேட்ச்சில் வந்து இவன் வின் பண்ண மாட்டான், இவன் தான் வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ கொடுத்துறாங்க. அதாவது இந்த மேட்ச்சை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மேட்ச்சில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த வின் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது நம்ம சொல்லாமல் சொல்லிட்டு போயிடும். அதனால் இப்போ லோகன் பாலுக்கும் நம்முடைய ஜே ஊசோவுக்கும் பேக்லாஷில் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா 100% சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ தான் அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து ரிடைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இதே வேற ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தால், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இப்போ ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜே ஊசோவுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா, இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்ல. அந்த மாதிரி மேட்சஸ்லாம் நம்மளோட டபிள்யூடபிள்யூ புக் பண்ணாமல் நம்மளை வந்து திரும்பி திரும்பி ஃபேன்ஸாக இருக்க நம்மளை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து முட்டாளாக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க பண்ணுறதா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ தள்ளிட்டாங்க. அதனால அது சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால் விட்டுருங்க. ஆனாலும் பேக்லாஷில் வந்து நம்முடைய ஜே ஊசோவுக்கும் லோகன் பாலுக்கும் மேட்ச் நடக்க போகுது. அப்படி இந்த மேட்ச்சை வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னங்கிறதா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட காட்டிஸ் வாரி ட்ரூ மேக்கிண்டருக்கு வந்து ஒரு புதிய பிளானை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ ரெசல்மேனியா 41ல் வந்து நம்முடைய டேமியனுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கான அந்த ஒரு ஃபியூடுங்கிறது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டருக்கு என்ன ஃபியூடு டபிள்யூடபிள்யூ அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து எந்த
எந்த ஃபியூடில் போகிறாரு அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஜாக் ஆஃப் ஹார்ட் வச்சிருக்க அந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் இருக்குல்ல அந்த சாம்பியனுக்காக நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து ஒரு ஃபியூடு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ ரோமன் டைன்ஸ் அதாவது நம்முடைய ட்ரூ மேக்கினர் அந்த ஃபியூடில் தான் போகிறாரு, டேமியனும் அந்த ஃபியூடில் தான் போகிறாரு. அது இல்லாமல் நம்முடைய ரெசல்மனியா 41 வந்து நம்முடைய எல்ஏ நைட் வந்து அவரோட சாம்பியனை லாஸ் பண்ணார்ல நம்முடைய ஜாக்கப் ஃபட்டா, நம்முடைய எல்ஏ நைட்டும் சரி அந்த ஒரு ஃபியூவில் தான் இருக்காங்க. அதாவது பேக்லாஸில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் டேமியன் விசஸ் நம்முடைய எல்ஏ நைட் விசஸ் நம்முடைய ஜாக்கப் ஃபட்டுக்கான ஒரு ஃபேட்டல் 4-வை அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனுக்காக அந்த ஒரு மேட்சை வந்து மேபி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜாக்கப் ஃபட்டு அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல இவங்க 3 பேருமே வின் பண்ணல அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு பிளானை வந்து நம்மளோட WWE போட்டு வச்சிருக்காங்க. அதாவது அந்த பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு வந்து நம்மளுடைய ஜே ஊசோ வச்சிருக்காருல்ல அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான நியூஸ் வரப்போகுது. அதாவது இந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் ஒரு வேளை தோத்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளானாக நம்மளுடைய ஜே ஊசோ வச்சிருக்கு அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்கு வந்து உங்களோட கார்டிஸ் வரையும் ட்ரூ மேக்கின்டையர் மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அதில் வந்து நம்மளுடைய ஜே ஊசோ கூட வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் மோதுறாரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து சாம்பியன் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா. பேக்லாஷ் பேப்பரில் ஃபேன்ஸால் அதிகமாக ஈர்க்கப்படுற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் ஜான்சினா விசஸ் ராண்டி ஓர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சில் என்னதான் வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து அவரோட சாம்பியனை வந்து அவர் தான் ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு இருந்தாலும் இந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் டாப் 1ல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் 2 பேருமே எப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஜான்சனாவையும் சொல்ல தேவையில்லை, அதே மாதிரி நம்மளுடைய ராண்டி ஓர்டனும் சொல்ல தேவையில்லை. வில்லத்தனத்தை பக்காவாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அது ஒருத்தரால் முடியும் அப்படின்னா அது உங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டன் தான். அதாவது ராண்டி ஓர்டன் வந்து அவரோட ஆர்கேஓ போடுறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு ரெஸ்லருக்கு ஆர்கேஓ போடுறாரு அப்படின்னு கேட்டால் அதாவது டக்குன்னு ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து அவங்களுக்கான ஆர்கேஓ போட்டு விடுறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் WWE ஹிஸ்ட்ரியிலேயே அந்த நம்ம ராண்டி ஓர்டன் போடுற ஆர்கேவை இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்லருமே யூஸ் பண்ணதே கிடையாது. அதாவது சும்மா ஒப்புக்கு சப்பானியாக தான் சும்மா ஒரு மேட்சஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர அவர் யூஸ் பண்ண அதே அந்த ஆர்கேவை இன்னொரு ரெஸ்லர் வந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, பண்ணவும் இதுக்கப்புறம் முடியாது. இப்போ நம்ம சொல்லலாம், அதாவது இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஸ்பியர் போடுறாரு அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்பியரை வந்து நம்முடைய கோல்டுபர்க்கும் போடுறாரு. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் போடுறாங்க. அதாவது ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி போடுறான். ஆனால் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் போடுற ஆர்கேவை வேறு எந்தாவது ஒரு ரெஸ்லர் வந்து ஆர்கேவை போட்டிருப்பாரான்னு கேட்டால் போட்டிருக்க முடியாது. இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ரெஸ்லராலையும் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் போடுற அந்த ஒரு ஆர்கேவை வந்து யாராலையும் போட முடியாது அப்படிங்கிறதா உண்மை. இதே நம்மளுடைய ஜான்சனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஜான்சனா வந்து ஒரு தத்துரூபமாக நடிப்பில் வந்து நடிப்பின் நாயகனா நம்முடைய ஜான்சனாவை கண்டிப்பாக சொல்லலாம். அப்பேற்பட்ட ஜான்சனா வந்து இப்போ ஒரு வில்லனாக இருக்கார். அப்போ அவரோட நடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இப்போ நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் சரி நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் சரி இப்போ பேக்லாஸில் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. அதாவது நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே நான் வந்து ரொம்ப ஒரு ஆவலாக இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். WWE பேக்லாஷுக்காக எத்தனை மேட்ச் வந்து அஃபிஷியலாக புக் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் அஃபிஷியலாக புக் பண்ண போகிற மேட்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அஃபிஷியல் பண்ண மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் ராண்டி ஓர்டன் விசஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் WWE அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய CM பங்க் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ரோலன்ஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டவுட்டான மேட்ச் தான். அது இல்லாமல் நம்மளுடைய இயோ ஸ்காய் விசஸ் ரியா ரிப்ளேக்கான உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் ஃபின் பாலருக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல் விசஸ் கேரியன் கிராஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய ஜே ஊசோ விசஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இதில் வந்து நம்மளுடைய ஜே ஊசோவுக்கு வந்து ஆப்போனண்ட்டாக இப்போ WWE வந்து
நம்மளுடைய இப்போ லோகன் பாலை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய ஜே உசோவுக்கும் மேட்ச் நடக்காது. ஏன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்காக அந்த ஒரு ஃபியூலில் போய்கிட்டு இருக்கார். அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ட்ரூ வந்து ஆட் ஆக மாட்டார். அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய டாமினிக்கும் நம்மளுடைய ஃபின் பாலருக்கும் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போ போகிற ஒரு ஃபியூலில் வந்து நம்மளுடைய டாமினிக்கு ஆப்போனண்ட்டாக மேபி நம்மளுடைய ஃபின் பாலர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு வந்து பேக்லேஷில் வந்து மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் ஃபின் பாலருக்கும் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேர் தான். அதுவும் நம்மளுடைய கேரியன் கிராஸுக்கும் நம்மளுடைய ஏஜி ஸ்டைலுக்கும் மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டவுட்டு தான். ஆனாலும் இருக்கிறதுலையே ஒரு பேக்லேஸ்லேயே ஒரு பெஸ்ட்டு ஒரு மேட்சாக ஃபேன்ஸால் அதிகமாக ஈர்க்கப்படுற ஒரு மேட்ச், இந்த மேட்ச் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஒரே மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்க் ரோமன் விசஸ் செத் ப்ரான் பிரேக்கருக்கான இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் தான் மேபி ஃபேன்ஸ் வந்து அதிகமாக அதாவது எதிர்பார்க்குறாங்க. அதாவது நம்மளுடைய ஜான்சனா ராண்டி ஓட்டனோட அந்த ஒரு மேட்சை ஒப்பிடையில் இந்த டாக் டீம் மேட்சுக்கான முன்னுரிமையை வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால் ஃபேன்ஸ் வந்து இந்த டாக் டீமை வந்து மேட்சை வந்து எங்களுக்கு புக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இது நடக்கலையா அப்படிங்கிறத இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா WWE வந்து இந்த மேட்சஸை தான் கன்ஃபார்ம் இதுவரை இந்த மேட்சஸ் தான் பேக்லாஸில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் மேட்சஸ்லாம் இருக்குது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்கான அந்த ஒரு மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்கான அந்த ஒரு மேட்ச் இருக்குது. அது மாதிரி ஏகப்பட்ட மேட்சஸ்லாம் இருக்குது. அது மேபி WWE அப்கமிங் ஸ்மாக்டவுனில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்த மேட்ச் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்காக நம்மளுடைய ஜாக்கப் ஃபாட்டு, எல்ஐ நைட்டு, நம்மளுடைய ட்ரூவு, அதுக்கப்புறம் நம்ம டேமியன்லாம் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தந்த மேட்சஸ்லாம் நடக்கும், அதாவது பேக்லாஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இன்னும் மேட்சஸ்லாம் நம்மளுடைய WWE ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி போக போக ஸ்மாக்டவுனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க.